அறிவோம் சிவசக்தி குருவே துணை. KMSM குமரி கலை களஞ்சியம். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காலுக்குள்ள லக்கேஜ். அதாவது இந்த காலில் இப்படி நின்று பண்ணும்போது முட்டு ஸ்ட்ராங்காக வரணும். அந்த முட்டு ஸ்ட்ராங்காக வந்தால் தான் நமக்கு அந்த நிலையானது சரியாக இருக்கும். நமக்கு இந்த விளையாட்டுகளுக்கு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது காலு தான். இந்த கால் நான் படிக்கக்கூடிய டைமில் அந்த காலெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஓடி இந்த முட்டில் சவுட்டி அந்த பக்கம் சாடுவாங்க. சாடும்போது இந்த கால் இப்படி ஆடக்கூடாது. ஆடுனா அது என்னைக்கு அந்த கால் பலப்படுதோ அப்புறம் தான் விளையாட்டு சொல்லிடுவாங்க. அது அடுத்த ஸ்டெப்பே அதுக்கு முறை தான். அதனால் இது பண்ணணும். இப்படி நிற்கும்போது இப்படி ஆடக்கூடாது. இந்த கால் இப்படி ஆடுனா அன்னைக்கு அவங்க நீ இதை சரி பண்ணும், நீ இதை முதல்ல ரெடி பண்ணும், அப்புறம் தான் அடுத்த விளையாட்டு அப்படின்னு ரெண்டு காலுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஆனால் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இது இப்படி நின்னாலே நம்ம அப்படி அந்த நிலையை பலப்படுத்துவதாக அர்த்தம். சரிங்களா? ரெண்டு காலுக்குமே அப்படி தான் மாறி மாறி நம்ம இப்படி பண்ணுறோம். ஆனால் அதை அவங்க எப்படி சொல்லுவோம், நம்ம அதில் வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி அப்புறம் இப்படி திரும்பி இந்த எக்ஸசைஸ் தான் ஒன்று பண்ண போகிறோம். அன்னைக்கு ஒன்று பாருங்கள். 1 2 3 நல்லா கீழே வாங்க. 3 4 5 சரி, அந்த பக்கம் திரும்புங்க. 1 2 3 4 5 சரி. நேர்களே, நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி விடுங்க. அனைத்து எக்ஸசைஸும் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, போக நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும், நல்லதாக இருக்கும். நீங்கள் அனைவரும் பலனையுமாறு, பார்க்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் பலனையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன மருத்துவ குறித்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காது, இந்த ரெண்டு காதுமே இறைச்சலாக இருக்கும். சில பேருக்கு ஒரு காது நல்ல இறைச்சலாக இருக்கும். அந்த இறைச்சலுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தைல முறை சொல்கிறேன். ஒன்று நீங்கள் வேணா தேவைப்பட்டவங்க செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாமே அனுபவ மருந்து தான், சிம்பிளான மருந்து தான். பெரிய பெரிய மருந்துகள் ஒன்றும் கிடையாது, பெரிய செலவுகளும் கிடையாது. சரிங்களா? கிளுகிழுப்பை இலை, கிளுகிழுப்பை என்றும் சொல்வார்கள், நரி விரட்டி என்றும் சொல்வார்கள். அதனுடைய பச்சளை மருந்துடைய பேர் அதுதான், கிளுகிழுப்பை நரி விரட்டி. இதனுடைய மூடோல புடுங்கி அதனுடைய வேரை சுரண்டி எடுக்கணும். அந்த வேரை எடுத்து பச்சைக்கு அந்த வேரில் இருக்க சதையை சுரண்டி எடுக்க வேண்டும். எடுத்து ஒரு 25 கிராம் இல்லைன்னா ஒரு 10 கிராம், உங்களுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு, கொஞ்சம் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சுரண்டியாக பச்சைக்கு எடுத்து நல்லா அரைக்கணும். லேசாக தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். மை போல் அரைச்சி அதனுடன் கொஞ்சோல ஜீரகம், சரியா, கொஞ்சோல ஜீரகம் வைத்து நல்லா அரைக்கணும். ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும். மை மாதிரி அரைச்சி நல்லெண்ணெயில் ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு 10 கிராம் கிடச்சினாலே போதும். கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனாலும் போதும். இந்த ரெண்டும் தான், ஜீரகம், நரிவிரட்டினுடைய சதை, அந்த வேரனுடைய இருக்கிற அந்த சதையை எடுத்து நல்லா அரைச்சி நல்லெண்ணெய் 100 மில்லி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 50 மில்லி எடுத்துக்கோங்க. அது உங்கள் அளவை பொறுத்தது. நிறைய வேணா கொஞ்சம் நிறைய செய்யணும், கொஞ்சம் வேணால் நீங்கள் கொஞ்சம் செய்துக்கிடுங்க. இதோடு கலந்து காய்ச்சி ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த காற்றுல ஒரு 3 சொட்டு இல்லைன்னா 2 சொட்டு விடணும். விட்டுக்கிட்டு இந்த காற்றுல ஒரு பஞ்சு வச்சு அடைச்சிட்டு இப்படியே சரிஞ்சு ஒரு 20 செகண்ட் இல்லைன்னா 25 செகண்ட் அப்படியே பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிட்டு அடுத்தது சிந்தணும். இதை சிந்திட்டு இதில் ஒரு பஞ்சு வச்சு அடைச்சிட்டு இந்த காற்றுல விடணும். இந்த காற்றுல அதே மாதிரி இந்த காற்றுல எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பட்ஸோ இல்லை பஞ்சோ ஏதாவது போட்டு 2 காதையும் நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்துடணும். டெய்லி நீங்கள் இது விட்டு வந்தீர்களே ஆனால் இந்த காது அடைப்பு, காது இறைச்சல், காது கொஞ்சம் மந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் சரியாயிடும். உடனே சரியாகாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 10-15 நாள் விடணும். ஒரு நாள் 2 நாள் விட்டுக்கிட்டு கேட்கல அவர் என்னத்து சொன்னார் அப்படின்னு நினைக்காதுங்க. அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இதை ஒரு மாதமாக நீங்கள் விட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? இதையும் செய்து பலனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.